Watch full episodes on Jio Hotstar. எப்படி தவளைய உன்னால காப்பி பண்ண முடியலையாப்பா? நான் உனக்கு சொல்லி தரேனே. தவளைய காப்பி பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மாம், நான் உங்களை விட்டுட்டு போக விரும்பவே இல்ல. அதே மாதிரி இருக்கவும் விருப்பம் இல்ல. நீங்களும் எங்க கூட வந்துருங்களேன். வாங்க, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். நான் உங்க அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் வர மாட்டேன் செல்லம். அவருக்கு உன்னை இங்கே வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு நீ இங்க இருக்கிறது பிடிக்கல. நீ இங்க இருந்தேன்னா நீயும் விலங்கா மாறிடுவ. அதுக்காக தான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக மோட்டு பத்துலவே வரவழைச்சிருக்கேன். டிம் டிம், நீ உள்ள போ. ஓ, நீதானா என் முதுகுக்கு பின்னாடி இருந்து என்ன குத்துனது? நீதானா அந்த மோட்டு பத்துலுவ எங்க வரவழைச்சது? அதோட ஏன் புள்ளைய செங்கிட்டு பிரிச்சு கூட்டிக்கிட்டு போறதுக்கு வேற என்ன செய்யட்டும்? ஒரு நாள் நீங்க அவனையும் என்ன மாதிரி ஒரு மிருகமா மாத்திருவீங்க. நான் அவனை காப்பாத்த வேணாமா? ஓ, இதுதான் விஷயமா? நான் என்ன நினைச்சேன்னா நீ என் கூடயே இருப்பேன்னு. ஆனா நீதான் எனக்கு மிகப்பெரிய எதிரியா உருவாகி நிக்கிற. இல்ல, நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். ஆனா இந்த பைத்தியக்காரத்தனத்தை என் குழந்தை வாழ்க்கையில நான் செய்ய விரும்பல. அவன் வாழ்க்கை முழுக்க பயந்துகிட்டு என்ன நடக்கும்னு கூட தெரியாம தவிச்சு ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இத பத்தி எல்லாம் நீங்க யோசிச்சீங்களா? நான் என் கண் முன்னாடியே என் குழந்தை வாழ்க்கை நாசமாகிறத பார்க்க விரும்பல. அதனாலதான் நீ மோட்டு பத்துருவ இங்க வரவழைச்சல்ல. உனக்கு என்ன தோணுது? அவங்களால என் மிஷினை செயலிழக்க வைக்க முடியும்னா ஃபெயில் ஆக்கிடுவாங்களா? எதுக்குமே லாய்க்கு இல்லாத அவங்களா? ஆனா நான் அவங்கள ஒரு நரக பறவையா மாத்தி என் கூட வச்சுக்கிறேன். ஏதாவது கூட போட்டி போறோம்னா அதுகளாவே மாறிடுறான்டா என் நண்பன் மோட்டோ. பாத்துடா. ஆஹா, சொல்லி வாய முடியல. பாத்துடா, மாமா பண்றாராம். எப்படியெல்லாம் சமாளிக்கிறான் பாரு. நம்ம வாழ்க்கை முடியற வரைக்கும் நம்ம கிட்ட நேரமே இல்ல. நாளைக்கு தான் அஷ்டமி மோட்டோ, அத மைண்ட்ல வச்சுக்க. நாம டீம் இங்க இருந்து இவங்களோட சண்டை போட்டு தான் கூட்டிட்டு போய் ஆகணும். இவங்க கிட்ட இருந்து அமைதியா நாம கூட்டிட்டு போவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. வாவுடே மோட்டோ, அச்சித்திரடா. என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ற மோட்டோ? அதே மோட்டோ, நான் மனசுல என்னெல்லாம் நினைச்சனோ அதை செஞ்சு காட்டிட்டடா. எஸ் மோட்டு. என்னக்கா? மோட்டு, இங்க வா. அக்கா கூப்பிடுறாங்கல்ல, போடா முட்டக்கண்ணா.
ஹை 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 மோட்டு என் உயிருக்கு உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா இந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. விஷயத்தை சீக்கிரம் சொல்றா பூசணிக்க மாட்டியா? நான் ஒரு ஆன்டிடாட்டை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. டாக்டர் ஸ்னேக் எந்த மருந்து பயன்படுத்தி மனுஷங்களெல்லாம் மிருகங்களாக்குனானோ அதுக்கு நான் ஒரு ஆன்டிடாட்டை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. அதை கொடுத்தா பழையபடி அவங்க மனுஷங்களாயிடுவாங்க, நமக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்கப்பா. அட கடவுளே, இது உண்மையாவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எனக்கு சந்தோஷமா இருக்கு. யூ ஆர் கிரேட் டாக்டர் ஜட்கா. யூ ஆர் கிரேட் 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 கிரேட். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஓகே டாக்டர் பூசணிக்க மாட்டியா? நான் போய் அந்த டிப்பை கூட்டு வந்துடுறேன். ஓகே, ஏன்னா நாம எல்லாரையும் மனுஷங்களா மாத்திர முயற்சியில இருக்கும் போது அந்த பாம்பு மனுஷன் டிப்பை எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது? அதனால அவனை முதல்ல கூட்டு வந்துடுறேன். ஓடி ஓடி விளையாடி ஓடி ஓடி விளையாடி ஓடி நாம ஓடி ஓடி விளையாடி ஓடி ஓடி விளையாடி வாங்க வாங்க மோட்டு பத்லு, நான் உங்களுக்காகத்தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு அற்புதமான சக்கரம். இந்த சக்கரத்தை பார்த்தாலே எனக்கு ஒண்ணு தோணுது மோட்டோ. புயலுக்கு அப்புறமா வருமே ஒரு அமைதி, அதுதான் தோணுது. என்ன பிரச்சனை வருமோ தெரியல. புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா ரொம்ப கால தாமதமா புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா பண்றான் இவன்? அடே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எங்க இருந்துடா வாங்குறீங்க? ஆஹா, அடே யாரா அடே மோட்டு மோட்டு எங்க இருந்தெல்லாம் ஓடி வராங்கடா. நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க மோட்டு பத்தலும், நான் இதுங்களை பாத்துக்கிறேன். இளநீ மழை பொழிகிறது, ஒவ்வொரு மூங்கிலும் பீதிகள் தெரிகிறது. பார்க்கடே ஓடிட்டாங்க. மோட்டோ, இது தாண்டா உனக்கு சரியான நேரம். உடனே இங்க இருந்து கிளம்பிட்டா. ஓகே, ஓட்டத்துல என்ன ஒரு அழகுடா. ஓடு ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுவியோ நீ ஓடு. டிம் சீக்கிரமா கூட வா. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். வாடா வாடா வாடா. டேய், என்னடா பண்ண? என்ன
சவன் உன் கழுத்துல ஒரு ஊசிய போட்டான். அதனால நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்குவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிச்சான்னா இந்த உலகமே அழ போகுதுன்னு அர்த்தம். டேய் டிம் டிம், ஏன்டா இந்த மாதிரி பண்ண? ஏன்னா அவன் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நான் ஒரு ஊசிய போட்டேன். ஏன்னா அவன் என்னை விட்டு என்னைக்கும் போகக்கூடாதுன்னு தான். இன்னுமா புரியல? நான் அவனை ஹிப்னடைஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மந்திரவாதிகளுக்கெல்லாம் பெரிய மந்திரவாதி. என்னால எதையும் செய்ய முடியும். காட்ஸ் வெல்கம் டு மை வேர்ல்ட். நீ ஒரு நல்ல ஃபைட்டர். நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தினா உனக்கே தெரியும் என்ன விலங்கோட முகத்தை நான் கொடுக்க போறேன். நான் கொடுக்க போற முகம் எல்லாத்தையும் விட சக்தி மிகுந்ததாயிருக்கும். நீதான் என் வீரர்களில் பெரிய மாவீரன். எப்பெல்லாம் டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். மோட்டோவை பத்தி எந்த தகவலுமே தெரியல. இப்ப நாம என்னதான் பண்றது? பத்துலு, என்ன? நீ உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் ஒரு மிருகங்களா மாத்திருப்பேன்னு நம்பி இல்லை இங்க வந்த. சரி வா, முதல்ல இங்க யாரு சண்டை போட போறது? அடடா, இவன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்? சண்டை போட விருப்பம் இல்லையா? அடடே, உங்கள யாருக்குமே தைரியம் இல்லையா? அட ஆமா, இங்க நான் எந்த ஒரு மிருகத்தையும் பார்க்கவே முடியலையே. என்ன பத்துலு, நீ யாரையும் மிருகமா மாத்தவே இல்லையா? உன்னோட நண்பர்கள் எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரியே தானே இப்பவும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க எல்லாம் மிருகங்கள் கிடையாது. இங்க யாருமே மந்திரவாதிங்க கிடையாது, என்ன தவிர நான் தான் இந்த அகில உலகத்திலேயும் அகில பிரம்மாண்டத்திலேயும் only one, மிக சிறந்த மந்திரவாதி. அடே, நீ ஒண்ணு மந்திரவாதி கிடையாது. நீ இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்க. நீ ஒரு சயின்டிஸ்ட். மனுஷனோட டிஎன்ஏவை மிருகத்தோட டிஎன்ஏவோட மிக்ஸ் பண்ணி இப்படி ஒண்ணு புதுசா உருவாக்கி வச்சிருக்க. நாங்க அதுக்கான ஆன்டிடாட்டை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டாக்டர் ஜக்கா சார், எடுத்து சொல்லுங்க. நான் எல்லா அனிமல்ஸையும் நல்லா ஒத்து கவனிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மருந்தை உருவாக்குனேன். ஏன்னா நானும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான்ப்பா. நான் சின்ன வயசுல இருந்து அதிகமா விளையாட மாட்டேன், லேப்ல தான் அதிகமா பிராக்டிஸ் பண்ணுவேன். இத கண்டுபிடிச்சதுக்கு நான் மோட்டு பத்தலுக்கு தான்ப்பா நன்றி தெரிவிச்சாகணும். இந்தாங்க.
அத லெக்சர் கொடுக்கிறதுக்கு உனக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? நண்பர்களே என்ன மன்னிச்சிருக்கப்பா. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நம்மள பத்தி நாமளே பெருமையா பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்காதுப்பா. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். மன்னிச்சிருக்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப எங்களோட டேலண்ட நீ பாருங்க ஐயா. எங்களுக்கும் இதுல நிறைய டேலண்ட் இருக்குதாப்பா. எப்பெல்லாம் இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். இப்போ நீ அழறதுக்கு தயாராகிடு. ஏன்னா உன்னோட ஆன்டிடோஸோட நீ எனக்கு அடிமையா தான் இருக்கிற. அங்க பாரு என்னோட புது கண்டுபிடிப்பான மோட்டோ த லயன் மேன். இது எப்படி நடந்தது? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மோட்டோ, என் நண்பா, என் சிநேகிதா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னோட நண்பனை, பழைய நண்பனை எனக்கு திரும்ப கொடுங்க ப்ளீஸ். நாங்க இங்க இருந்து போயிடுறோம். இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்து உடனே கிளம்பிடுறோம். இனிமே இந்த தேச பக்கம் கூட நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் டாக்டர் ஸ்னேக். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல, எப்ப இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறானோ அப்பெல்லாம் உலகம் அழ ஆரம்பிச்சிடும்னு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.